வணக்கம். புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் ஆங்கில புத்தகம் பார்க்க போகிறோம். தி நியூ கிரிமினல் லாஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது என்ன அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளாக பல சட்டங்கள் திருத்தப்பட்டு வருகின்றன. புதிதாக எழுதப்பட்டு வருது. இல்லை ஏற்கனவே என்ன காலத்துக்கு ஒவ்வாத பல நூறு சட்டங்களை மத்திய அரசு நீக்கியிருக்கிறது. அப்படிலாம் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த கிரிமினல் லாஸ்ன்னு சொல்லி இந்த குற்ற சட்டங்கள் இதே இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. 2023 டிசம்பர் வாக்கில் அது வந்தது. இப்போது ஓராண்டாக அது இப்போ நடைமுறைக்கு வந்துவிட்டது, செயல்பாட்டில் இருக்கிறது. அந்த புதிய சட்டங்கள், அந்த கிரிமினல் சட்டங்களை பற்றிய அதில் இருக்கிற முக்கிய அம்சங்களை பற்றி ஒரு ஆங்கில புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இதை எழுதியவர் பி மதனச்சந்திரன் அவர்கள். இது ஹைலைட்ஸ் ஆன் தி நியூ கிரிமினல் லாஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை ப்ளூ டக் பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கிறது. ₹699, ₹700 விலை அப்படின்னு வச்சுக்கோங்க. திரு பி மதனச்சந்திரன் அவர்கள் அவரை பற்றி இதில் எழுதியிருக்காங்க. அவங்க மட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனராக இருக்காங்க. அப்புறம் ட்ரிபியூனல்லையும் சபார்டினேட் கோர்ட்ஸ்லையும் கூட அவங்க அட்வொகேட் பணிபுரிகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீஸ் அன் அகாடமிஷியன். இதிலே போட்டாங்க ஒரு அகாடமிஷியன். அவர் என்னென்னா ஒரு சர்டிஃபைடு ஆர்பிட்ரேட்டராக இருக்காங்க. அப்புறம் கல்லூரிகளில் சட்ட பாடத்துக்கு பாடம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க. இது வரைக்கும் 25 ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. 25 ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் எழுதியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. தேசிய சர்வதேச பத்திரிகைகளில் இவர் இது ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர். இவர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை சேர்ந்த பி மதனச்சந்திரன் அவர்கள் ஒரு இளம் வழக்கறிஞர். இவருடைய ஒரு புத்தகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இரண்டாவது புத்தகம் பார்க்குறோம், ஹைலைட்ஸ் ஆன் தி நியூ கிரிமினல் லாஸ். அப்படின்னா முக்கியமான அம்சங்கள் மட்டும், ஹைலைட்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம் ஏறத்தாழ 160 பக்கங்களுக்கு மேலே போகிறது. சரிங்களா? ₹700 விலை. இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், இது நியூ கிரிமினல் லா, புதிதாக வந்திருக்கிற குற்றவியல் சட்டம். சரி, ஒன்று. அப்புறம் மிக எளிமையான ஆங்கிலத்தில் தனி சப்டைட்டில் போட்டு ஒவ்வொன்றை பற்றியும் இது என்ன சொல்லுது அப்படின்னு கொடுத்துட்டே வராங்க. அது இல்லாமல் நிறைய அட்டவணைகள் கூட போட்டிருக்காங்க. நிறைய அட்டவணைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது இந்த சட்டம் படிக்கிறவங்களுக்கு மட்டுமே இல்லை, சட்டத்துக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு கூட, சட்டம் பற்றி அதிகமாக அறிமுகம் இல்லாதவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியுங்கிற மாதிரி இதை போட்டிருக்காங்க. சரி, அப்புறம் உள்ளே போகலாம். இப்போது இன்ட்ரோடக்ஷன். இவர் என்ன சொல்லியிருக்காங்க, தி 3 நியூ கிரிமினல் லாஸ் வுட் நாட் ஒன்லி ரிப்பீல் தி ப்ரீவியஸ் ஒன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ கூடிய புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சட்டங்களுக்கு பதிலாக வந்திருக்குது என்பது மட்டுமே இல்லை, அது தேவையான மிக அவசியமான சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சில திருத்தங்கள் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் எவிடன்ஸ் ஆர் லீகலி வேலிட். அதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா இதை பற்றி பரபரப்பாக கடந்த 2-3 நாட்களாக பேசப்பட்டு வருகிறது பார்க்குறோம். எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் எவிடன்ஸ்னு சாட்சியம். இப்போது பொதுவாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், பழைய திரைப்படங்கள்லாம் யாராவது சாட்சியம் நேராக நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னால் சாட்சியம் கொடுப்பாங்கலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ புதிய கூட சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் எவிடன்ஸையும் தே ஆர் லார்ஜ்லி வேலிட் அண்ட் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சட்டத்துக்குள்ள மதிப்பு கொடுக்கக்கூடிய, அதுக்கும் ஒரு மரியாதை மிகுந்த ஒரு டாக்குமெண்ட்டாக, ஒரு ஆவணமாக அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றம் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே இப்போ டிஜிட்டல் மயமானதுக்கு பிறகு, எல்லாமே எலக்ட்ரானிக் மயமான பிறகு சாட்சியங்கிறது மட்டும் எப்படி பழைய ரூபத்திலே இருக்க முடியும், பழைய வடிவத்திலே இருக்க முடியும், மாற்ற முடியும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீட் ஆஃப் நியூ கிரிமினல் லாஸ், இந்த புதிய குற்றவியல் சட்டம் வருவதற்கான தேவை என்ன இருக்கிறது அப்படிங்கிற பற்றி கொஞ்சமாக இருக்காங்க. ஒரு 6 பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது எல்லாமே இந்த சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் கிரைம் இன் தி சொசைட்டி, அதுதான் மிக முக்கியமான ஒரு ஃப்ரேஸாக நான் பார்க்குறேன். சமுதாயத்தில் மாறி வரக்கூடிய குற்றங்களின் தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், சைபர் கிரைம்லாம் நிறையா பார்த்துட்டு வரோம். அப்போ இதெல்லாம் இல்லை, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 40 ஆண்டுகளுக்கு முன்பு சைபர் கிரைம்னு இன்னும் ஒன்று தெரிஞ்சிருக்காது. சிறிதாக ஆரம்பித்து இப்போ மிகப்பெரிய அளவில் இருக்கிற சைபர் கிரைம்ங்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஏற்ற வகையில் அதையெல்லாம் உள்ளடக்கிய மாதிரி ஒரு கிரிமினல் சட்டம் வரணும் இல்லையா? அப்போது இது மாதிரியான அந்த சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் கிரைம்ஸ் இன் தி சொசைட்டி, அதுக்கப்புறம் மாப் லிஞ்சிங்னா கும்பலாக கொலை செய்கிறதுலாம் பார்க்குறோம். ஏன்னா இந்த ஆணவ படுகொலைகள் அப்படிலாம் பார்க்குறோம். இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பெரிதாக நம்ம கேள்விப்படலை, இதெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் செயின் ஸ்நாச்சிங், செயின் பறிப்பு, அப்புறம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸு, பயங்கரவாத நடவடிக்கைகள், இது மாதிரியான பல குற்றங்கள் இப்போ அதிகமாகிடுச்சு. மிக முக்கியமாக சைபர் குற்றங்கள் தான் பொதுவாக சொல்லுவாங்க. இதெல்லாம் சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் பழைய குற்றவியல் சட்டம் நடைமுறை அமலாக்கப்படும் போது அதெல்லாம் இல்லை, அதை வெடித்த போது அப்படி இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்தது. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம குற்றவியல் சட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா? அப்போ தானே அதுக்கான தண்டனையை வழங்க முடியும். அப்போது இதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறத ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு 1/2 பக்கத்தில் 3/4 பக்கத்தில் அதை கொடுத்த ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே நல்ல விளக்கம்
விளக்கமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதோட ஹைலைட்ஸ் பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லக்கூடிய பாரதிய நியாய சட்டம், அதாவது பழைய கிரிமினல் சட்டம் ஐபிசி இந்தியன் பெனல் கோட வந்து இப்போ புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க, ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேஸ் லாஸோடு கொடுத்துருக்காங்க. அந்தந்த எந்தெந்த கோர்ட்டில் என்னென்ன கேஸ் நடந்தது, அதுக்கு என்ன தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, முக்கிய தீர்ப்புகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓரிரு வரிகள்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்தெந்த குற்றம் எந்தெந்த சட்டத்தின் கீழே வருது, என்னென்ன பிரிவின் கீழே வருகிறது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி. ரெடி ரெக்கனர்னா நம்முடைய வாசகர்களுக்கு நம்ம நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா புரட்டி பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் அது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் ரெடி ரெக்கனர். அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இது கொடுத்துருக்கு. ஒரு சில இடங்கள் நான் இன்ஃபேக்ட் நிறைய இடங்களை மடித்து வச்சுருக்கேன். அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இப்போ பக்கம் 67 பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு என்ன அப்படி கொடுத்துருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை. அதை வந்து ஒரு ஒரு கேஸ் லாவோட சொல்கிறாங்க. சத்வீந்தர் கவுர் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் டெல்லி, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, அங்கே நடந்த ஒரு கேஸ் லா சொல்லி செக்ஷன் 173(1) என்ன சொல்லுது அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வுன்னு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸு, நீங்கள் நேராக வந்து தான் ஆகணுங்கிறத ஒரு மாதிரி கட்டாயமாக திணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ், நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொன்னால் கம்பல் பண்ணணும்னா அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அரெஸ்ட் அண்ட் ரிமாண்ட் அப்படின்னா அதை பற்றி என்ன சொல்லியிருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுப்போம். குற்றவியல் சட்டம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்குங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவங்களாம் எதுவும் சொல்ல, இவர் எழுதுந்தில்லை, சட்டம் என்ன சொல்லியிருக்குங்கிறத அந்தந்த துணைத் தலைப்பில் கீழே போய் இவர் சொல்கிறாரு. சரிங்களா? அப்போது அரெஸ்ட் அண்டு ரிமாண்ட், ஒருவருக்கு அரெஸ்ட்னா நமக்கு தெரியும், கைது செய்வது. அப்புறம் ரிமாண்டுனா காவலில் வைப்பது. அப்போ ஒரு கைது செய்து காவலில் வைப்பதை பற்றி இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அரை பக்கத்தில் இந்த கிஸ்ட் தான் அந்த சுருக்கம். இது என்ன சொல்லுது, இந்த புதிய சட்டம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்னாக இருந்தது. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, மிகவும் நன்றாக இருந்தது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பற்றி. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நமக்கு தெரியும், புலனாய்வு பற்றி இந்த இதெல்லாம் என்ன சொல்லு, யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, யார் செய்யலாம், இதெல்லாம் இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பற்றியும். அப்புறம் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், ஒருவருக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, அதெல்லாம் இருக்கணும், என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் ஒரு மேல் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் ட்ரையல் கேசஸ், இப்போ ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா எப்படிலாம் நடக்கும், செஷன்ஸ் கேஸஸ்னா என்ன, வாரண்ட் கேஸ்னா என்ன, சம்மன்ஸ் கேஸ்னா என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டு ப்ளீ பார்கெனிங், இதெல்லாம் உள்ளே போய் படித்தா தெரியும். நான் வந்து மேலோட துணை தலைப்பு மட்டுமே பார்த்துட்டு போகிறோம். அப்புறம் பெயில் ப்ரொவிஷன்ஸ், இது ரொம்ப முக்கியமாக நமக்கே தெரியும். நம்ம தமிழில் சொல்லணும்னா பிணை, சில பேர் நம்ம புரியுற மாதிரி சொன்னால் பெயில். சரியா? இந்த பெயில் வாங்கணும்னா அதுக்கு என்னென்ன செக்ஷன் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா, பெயில் ஷெல் நாட் பி டினைட் இன் சர்டன் கேசஸ், ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க இடம்லாம். சில வழக்குகளில் பிணை மறுக்கப்படவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பெயில் வந்து கொடுத்தே ஆகணும், அது மாதிரியான கேசஸ்ஸு. அப்புறம் டிலே இன் ட்ரையல், வழக்கு நடக்கும்போது தாமதமாகிறது, அப்போ அதை எப்படி டீல் பண்ணுறது. அப்புறம் விட்ராயல் ஆஃப் ப்ராசிக்யூஷன், ஒரு மேலே இருக்கக்கூடிய அந்த குற்ற நடவடிக்கையை எப்படி திரும்ப பெறுவது. அப்புறம் விட்னஸ் ப்ரொடெக்ஷனு, ஒரு சாட்சி சொல்ல வர்றாரு, அவருக்கு எதிராக எவ்வளோ ஆபத்து இருக்கும் இல்லையா, ஒருவருக்கு எதிராக ஒரு சாட்சி சொல்ல வருகிறாருன்னா அவர் நிச்சயமாக அவருக்கு ஒரு ஆபத்து இருக்கும், ஒரு ரிஸ்க் இருக்கும் இல்லையா, அவரை பாதுகாப்பது, அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன், அதுக்கு என்ன பண்ணுறது. அப்புறம் டெலிவரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு, தீர்ப்பு எப்படி வழங்குறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியூ டைம்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எத்தனை நாட்களுக்குள்ளே நீங்கள் இதை பண்ணணும், ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அப்புறம் எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் போய் வழக்கு பதிவு பண்ணணும், எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் முறையீடு செய்யணும், எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு செய்யணும், எல்லாத்துக்கும் டைம்லைன், நியூ டைம்லைன்ஸ் அட் கிளான்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் என்னென்னா, இப்போ வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக போகணும் அப்படின்னா அது எத்தனை நாளுக்குள்ளே போகணும், ஆஃப்டர் கிவிங் 14 days டேட் டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அப்புறம் சிலது 6 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும். என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் அரெஸ்டி பிஃபோர் போலீஸ் இன் கேஸ் ஆஃப் அரெஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன், ஒரு தனிப்பட்ட நபர் யாராவது ஒரு கைது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணணும்னா 6 மணி நேரத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டு நீதிபதி முன்னாடி நிறுத்தணும் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்தணும். அப்படி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா, ஒரு தகுந்த காரணம் விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பதில் அடிக்கிறது எவ்வளோ நேரமாகும், அப்படி எத்தனை நாள் டைம் கொடுக்குறாங்கன்னா 14 days கொடுக்குறாங்க, 14 நாட்கள். ஒருத்தர் விளக்கம் கேட்குறாங்க, இது மாதிரி ஒன்று நடந்ததாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது, இது உங்களுடைய நிலை என்ன, இல்லை உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் வருது இல்லையா, அதான் ஷோகாஸ் நோட்டீஸ், உங்கள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டு வருது. அப்போ அவங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னா 14 நாட்கள் அதுக்கு டைம் கொடுக்குறாங்க, 14 days கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொன்றும் அப்படி தான். லாட்ஜிங் ஆஃப் எஃப்ஐஆர், ஒரு எஃப்ஐஆர் வந்து நமக்கே தெரியும், சிஸ்டமில் போய் கம்ப்யூட்டர் மூலம் கொடுக்குறோம், எஃப்ஐஆர் பண்ணுறோம். அது வந்து லாட்ஜ் பண்ணணும் அப்படின்னா அது நிறுத்தி வைக்கணும், எவ்வளோ ஆகும், இட் இஸ் சைன் பை இன்ஃபர்மேட் வித்தின் 3 days பண்ணணும், இல்லைன்னா அது லாட்ஜ் ஆகிடும், அதாவது அதுக்கப்புறம் அது மேலே நடவடிக்கை எடுக்க முடியாமல் போயிடும். இந்த மாதிரி
எக்கச்சக்க டைம் டேபிள்ஸ் எல்லாமே. அப்போ டேபிள்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மனு அல்லது இந்த புகார் அல்லது இந்த வழக்கு இந்த நடவடிக்கை இருக்குன்னா அது எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் அங்கங்கே டேபிள் போட்டு காமிச்சிருக்காங்க. அதனால் எளிய முறையில் எல்லாருக்கும் புரியும்படியாக மிக அவசியமான விஷயங்கள் எடுத்து சொல்கிறது ஹைலைட்ஸ் ஆன் தி நியூ கிரிமினல் லாஸ். இதை எழுதியிருப்பவர் இளம் வழக்கறிஞர் திரு வி. மதனச்சந்திரன்.